எப்படி இப்படி போகணுமா இப்படி போகணுமா? செருப்பு இங்கே விட்டுருமா? கோயிலுக்கு எப்படி படிக்கட்டி வச்சிருக்காங்க? இது வேற சாமி தான், வாங்க பார்த்துட்டு போம். இப்போ பாருங்க, மயில் கத்துற சத்தம் இந்த வீடியோவில் கேட்கும், நல்லா பாருங்க. ஒரேடியாக கோயிலை பார்த்துட்டோம். நாகத்தம்மன் கோயில் மூடி இருக்குது. கோயில் அப்போ இது என்ன சாமி? இது ஏதோ ஒரு சாமி இருக்குதுக்கா, அதை பார்த்துட்டு தான் போகணுமா என்ன? ஓ மயில் கத்துதுப்பா. ஓய் பா, மயில் எப்படி கத்துது? எட்ட மழையே வேற மாதிரி இருக்குதுப்பா. குமாரிகள்லாம் செவ்வாய்க்கிழமை இருக்கும் பூஜை. அதுதான் அங்கே தானே இருக்குது, இங்கே இல்லை. இது மலையில் இந்தப்பா ஏறி அப்பா படிக்கட்டு எவருமா எத்தாம படிக்கட்டு ஏறி வர்றதுக்கு ஜாயிண்டர். அப்பா மயில் கத்துற கதி சவுண்டு வேற மாதிரி இருக்குதுப்பா. சாமி போயிடலாமா? இல்லை இல்லை, ஒன்றுமே நகை புரியலம்மா. இப்படி தான் நாட்டுக்குதுமா? ஏம்மா அங்கே தான் படிக்கட்டு இருக்குது. இல்லை இங்கே கோயிலில் இருக்கிறோம். வாமா, கோயில் என்ன மாதிரி இருக்குது. இது என்ன கோயிலுக்கா? நாகாத்தம்ம கோயிலா? நாகரம்ம கோயிலா? சிக்மங்களூர்லேருந்து இது அது என்ன நரிகுட்டா உள்ள ஒரு கிலோமீட்டர் இருக்குது இது கோயில். நாகாத்தம்மா வா, நீ இங்க இருந்துட்டு நீ இந்த கோயிலுக்கு வரலையா? ஒரு படிக்கட்டி இப்படியும் படிக்கட்டி வச்சிருக்காங்க பாரு கோயிலுக்கு, அப்படியும் படிக்கட்டி வச்சிருக்காங்க. அங்கே வச்சு இது பண்ணுங்கடா. நீ என்ன சாமி கும்பிட்றே அதே சாமி தான். நாகாத்தம்மா கோயில் இல்லை அது? நாகரம்மா கோயிலா? வா, கடிக்க முடியாத என்ன பண்ணுவேன். அங்கே பாரு அந்த கருப்பு சாமியா? ரெண்டில் ஏதாவது ஒரு சாமி இருக்கும். இவங்கெல்லாம் தூரம் தானே வைக்கிறது. சாமி அது இங்கிலீஷில் போட்டுக்கிறாங்களா? இது எழுத்து போடாங்க. இங்கிலீஷ் இல்லை, தமிழில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு எழுத்து இங்கிலீஷ்லேயே தமிழில் போட்டிருக்காங்க. ஏக்கா இதெல்லாம் சாமி தான் நினைக்கிறேன். காலில் ஏதோ குத்திக்கு போகுது, சாமின்னு தான் நினைக்கிறேன். இல்லை கன்னடத்தில் எழுதிருக்குது. ஆமாம், சாமி கோயில் சின்னதாக இருந்தாலும் நாகரம்மா ஒரு கோயில் பயங்கரமாக கட்டிருக்காங்க. கல் இருக்கு இல்லையா, சின்ன கல்.
கல் இருக்குது எப்படி தெரியும்? அது சாமி தான், நான் பேர் கீர் எழுதணும், அப்போ தான் தெரியும் என்ன சாமின்னு. இன்னும் எழுதிண்டா அதுக்கு வந்துட்டு கும்பிடுக்கா. கருப்பு சாமின்னு தெரில. இந்த சாமி கருப்பு சாமி வராது, முனியப்பா தான். இவருக்கு கருப்பு சாமி வராது. சிவனோட அவதாரம்னா முனியப்பா தான். கோயில் ஆனால் சின்ன கோயிலாக இருந்தாலும் நல்லா கட்டியிருக்காங்கல்ல. சின்ன கோயிலாக இருந்தாலும் நல்லா கட்டியிருக்காங்க. ஆனால் கோயில் ஒரு மலைக்கும் சென்டரில் கோயில் இருக்குது. அருமையாக இருக்குது கோயில். ஆனால் மலைக்கும் பக்கத்தாண்ட கம்பீரமாக சூப்பராக இருக்குது. ஏன்னா சத்தியம் இருக்குதுக்கா. சத்தியம் இல்லைல்ல இந்த மாரிலாம் காட்ட. அங்கே பாரு, அங்கே பக்கத்தாண்டியே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பாரு. இந்த வீடு பக்கத்தாண்டியே கட்டிகிட்டு இருக்காங்க பாரு, மலை மேலே வீடு. சாமியெல்லாம் பயங்கரமாக இருக்குதுப்பா. வேறு கொடிமரம், ஏதாவது எப்போ வந்தாலும் கொடிமரத்தை சுற்றணும். சாமி கோயில் கொடிமரம் பா பயங்கரமாக இருக்குது பாரு. நாகூரம்மா சாமி இது பேர். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து இந்த கோயில் வந்து முருகன் கோயில். இந்த முருகன் கோயிலுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. சும்மா அவுட்டர்லேருந்து எடுத்துருக்குறேன் வீடியோ. இந்த கோயிலுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கோயில் ரொம்ப பெயர்பெற்ற கோயில் சிக்மங்களூரில். இங்கே தமிழ்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு பூசாரியும் தமிழ்காரர் தான். அங்கே வர சாமி கும்பிட வரவங்களும் தமிழ்காரங்க தான். இங்கே சிக்மங்களூர் சைடு இருக்கிறவங்க அந்த சரௌண்டிங் போனீங்கன்னா இந்த கோயிலை மறக்காமல் பாருங்கள். இது வந்து குமரகிரி அங்கிற ஊரில் இந்த முருகர் கோயில் இருக்குது பாருங்கள். கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது. கோயில் உள்ள வந்து கார் நிறுத்துறதுக்கும் வசதி இருக்குது. கோயில் பாருங்க. பாக்கு தோப்பு என்ன ஆரம்பமும் தனியாக எங்கேயும் பார்க்க முடியல. மரம் பஸ் ஸ்டாண்ட் க்ளீன் பண்ணுற இடம். இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அக்கா திட்டுறீங்க. கோயில் அங்கே தான் இருக்குது. அதான் அதுதான் அவரை வேணான்னு நான் எல்லாத்தையும் முறைச்சிக்கிட்டே நடந்தேன். போங்கன்னு வருவார். அப்பா எவ்வளோ தூரம்டா நடக்கணும். இந்த கோயிலுக்கு நடந்தே கால் வலிக்குது. எப்படியும் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம்.